இதோ பார்வதி சொரிஞ்சிட்டால்ல, இப்ப அப்படியே போயிடுவாரு அப்படிங்கிற மாரி கம்ருதீன வந்து எஃப்ஜே வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ணி, இப்போ வந்து ஒரு சண்டை வந்து பயங்கரமா போயிட்டுருக்கு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைக் மேட்டர்ல வந்து இப்ப பிக் பாஸ் வந்து கம்ருதீனுக்கும், விஜே பார்வதிக்கும் பனிஷ்மென்ட் குடுத்ததுக்கான காரணமே வந்து வீட்ல மத்த எல்லாருமே பண்றாங்க. ஸோ, இவுங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அதனால தான் பிக் பாஸ் பனிஷ்மென்ட் குடுத்தார் அப்படின்னு சொல்லி, கமருதீன் வந்து ஒரு பாயிண்ட்ட வந்து எடுத்துட்டு வந்து வைக்க, நான் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க பண்ண தப்பு. நான் இதுவரைக்கும் வந்து மைக்க வந்து கீழ இறக்கி வச்சு பேசுறதெல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து நீங்க 2 பேரும் இன்டென்ஷனா அந்த மைக்க மறைச்சு பேசியிருக்கீங்க. நாங்க வந்து தெரியாம கீழ மைக் போடுறது வேற. அதே மாரி மைக்க வந்து கரெக்ட்டா நீங்க கீழ இறக்கி விட்டு பேசுறது, மைக்க மறைச்சு பேசுறது. அந்த மாரியான விஷயங்கள் வந்து நாங்க பண்ணதே கிடையாது. நீ எங்க வேணா போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆனா நீங்க 2 பேரும் அது ஒண்ணு பண்ணனால தான் வந்து இவ்ளோ பெரிய விஷயமே ஆச்சு அப்படின்னு சொல்லி தான், இப்போ அந்த ஒரு சண்டை வந்து அவங்க கம்ருதீனுக்கும், எஃப்ஜேக்கும் நடுவுல வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ எஃப்ஜே வந்து அந்த மாரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு, நீ யார்றா இதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஏறிட்டு போம்போது, பார்வதி வந்து வராங்க. ஸோ பார்வதி வந்து கமருதீன் கைய பிடிச்ச உடனே, "நான் உன்ன மாரி வந்து லவ் பண்ணிட்டு இல்ல" அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு, "நீ மட்டும் என்னடா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பொண்ணு கூட தான்டா சுத்திக்கிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன ஒழுங்கா?" அப்படிங்கிற மாரி மாத்தி மாத்தி இவங்க 2 பேரும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எஃப்ஜே வந்து "நீ ஃபர்ஸ்ட்டு வாரம் அரோரா கூட தானே சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப அவ கூட சுத்திக்கிட்டு இருக்க." இந்த மாரியான விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வந்து கமருதீன் வந்து கைய பிடிச்ச உடனே வந்து, "அதோ சொரிஞ்சு விட்டாங்கல்ல, போங்க." அப்படின்னு சொல்லி வந்து எஃப்ஜே வந்து சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கு வந்து இன்னும் கோவம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து எப்பயுமே சண்டை போடும்போது வந்து ரிப்பீட்டடா வந்து சொல்லுவார்ல, அதே மாரி வந்து சொல்ல, "நீ இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத" அப்படின்னு சொல்ல, அவர் வந்து ஏறிட்டு போய் ஒரு மாரி சண்டையா வந்து போச்சு. "இங்க பாரு, நீ என் கூட பேசுறன்னா, நான் உன் கூட பேசுறேன். பாயிண்ட்டா பேசுறியா பேசு. நடுவுல இவள வர சொல்லாத" அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்ல, பார்வதி உடனே வந்து கோர்ட்ல பேசினேன், என் ஃபேமிலி பத்தி அப்படி பேசலாம், நான் வருவேன் அப்படிங்கிற மாரி அவங்க வர, அதுக்கப்புறமா கான வினோத் வந்து, "நீங்க 2 பேரும் பேசுங்க போங்க" அப்படின்னு சொல்லி கார்டன் ஏரியாவுக்கு வந்து இவங்க 2 பேரையும் வந்து பேசுறதுக்காக வெளிய கூட்டு வந்து விட்டாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சண்டை. ஸோ இப்போது கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் இது வெடிக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ அந்த கேஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரெஸ்யூம் ஆன உடனே வந்து அதுக்கப்புறம் டாஸ்க்லாம் முடிஞ்ச உடனே சம்பவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.